இன்னைக்கு அசோக் செல்வன் சாந்தனு ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு உள்ள வந்திருக்கிற ப்ளூ ஸ்டார் படத்தை பத்தி தான் பேச போறோம். இதை என்ன ஓவராலா சொல்ல வருவாங்கன்னா, ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு நல்ல கான்செப்ட். இந்த டெய்லி ஒரு ஜாதி டிஸ்கிரிமினேஷன் தான் நம்ம பேப்பர்ல படிக்கிறோமே, அது இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த படத்துல ஸ்போர்ட்ஸ் மூலியமா நம்ம ஜாதி ஒழிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தாலும் கூட, வேற எந்தெந்த ஆங்கிள் நம்ம ஜாதி ஒழிக்கலாம்? பேரளவுல நம்ம ஜாதி ஒழிச்சாச்சு ஆப்வியஸ்லி. ஒரு சில பேர் சொல்றாங்க ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஜாதி சான்றிதழ் ஒழிச்சிட்டாவே வந்து ஜாதி ஒழிஞ்சிடும், பள்ளிக்கூடங்கள்லயே வந்து ஜாதி சான்றிதழ் ஒழிக்கணும். ஜாதி சான்றிதழ் வெறும் இடஒதுக்கீடுக்காக மட்டும்தான். இடஒதுக்கீடு எதுக்குன்னா, இப்போ ஒரு சில பேர் சொல்றாங்க எஸ்சியில பயங்கர பணக்காரனா இருக்கான், அவனுக்குலாம் வந்து ரிசர்வேஷன் உள்ள போயிடறான். அவ்வளவு பணக்காரங்களா இருப்பாங்க, அவங்க தாத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா படிக்காதவரா இருப்பாரு. எதுக்கு ரிசர்வேஷன்னா, படிக்காதவர்களுக்கு, அதாவது தலைமுறைகளா கல்வி பெறப்படாதவங்களுக்கு கல்வி கிடைக்கணும்ன்ற நோக்கத்துல தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுதே தவிர உங்களுடைய வருமானத்தை வச்சு இல்ல.